எங்க பாப்பா வேற இதையும் வேற ஒருத்தவங்க மூலியமா உயிரோட இருக்குது. எங்க பாப்பா சாவல, உயிரோட தான் இருக்குதுன்ற திருப்தியில நாங்க இருக்கிறோம். அதனால பாப்பாவுடைய பையன் ஒருத்தர் ரொம்ப சீரியஸா, அவன் பொழைச்சி வந்தா கூட எங்களுக்கு போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அவன் பொழைச்சி வந்தாலே போதும் என்று பேட்டியில் பேசும்போதே கதறி எழுத பெண். 1.5 வயசு பையன் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறான். அவனுக்கும் தலையில அடிதான், 4 டைல் போட்டிருக்கிறாங்க. எங்க பாப்பாவோட புண்ணியம் எல்லாம் அவனை சேர்ந்தா போதும். தான் மறைந்தாலும் 7 பேரை வாட வைத்த இளம் பெண். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்தவர் செல்வ கணபதி சீதா தம்பதியினர். இவர்கள் கடந்த 11ஆம் தேதி தனது 2 குழந்தைகளுடன் குறிஞ்சிப்பாடியிலிருந்து கடலூரில் உள்ள கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது குறிஞ்சிப்பாடி அடுத்த தம்பிப்பேட்டை பாலத்தின் அருகே வரும்பொழுது திடீரென ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் செல்வ கணபதி மற்றும் அவருடைய 3 வயது குழந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். தலையில் பலத்த காயமடைந்த சீதா மற்றும் 1.5 வயது குழந்தையும் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் சீதா மூளைச்சாவடைந்த நிலையில் தலையில் காயமடைந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் மூளைச்சாவடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது உறவினர்கள் முன்வந்ததன் நிலையில் மூளைச்சாவடைந்த சீதா புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சீதாவிடம் இருந்து எடுக்கப்பட்ட இதயம், கல்லீரல், 2 சிறுநீரகம், 2 கண்கள் என உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து நோயாளிகளுக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சீதாவின் இதயம் 300 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள ஒருவருக்கும், கல்லீரல் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போன்று சிறுநீரகங்கள் புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கும், அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவருக்கும் பொருத்தப்பட்டது. சீதாவிடம் இருந்து எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் ஆம்புலன்ஸில் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது.